அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். தமிழ் சமய வரலாறு பாடம் 1 சமய இலக்கியமும் கால மாறுதலும். இதுல ஒரு 10 வினாக்கள். முதல் வினா, கடவுள் கொள்கை எச்சமயத்தில் இடம்பெறவில்லை? கடவுளுடைய கொள்கைகள் எந்த சமயத்துல இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டோம்னா விடை பௌத்த சமயம். 2வது வினா, இந்து சமயம் மிகவும் சிறப்பாக போற்றப்பட்ட காலம் எது? இந்து சமயம் மிகவும் சிறப்பாக போற்றப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விடை பல்லவர் காலம். 3வது வினா, பிராமணியம் என்று அழைக்கப்படுவது எது? பிராமணியம் என்று அழைக்கப்படுவது வைதிக சமயம். அப்ப இந்த வைதிக சமயம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சைவம் வைணவம் ரெண்டும் கலந்ததுதான் வைதிக சமயம். 4வது வினா, நாயன்மார் வரலாறுகளில் சிவபெருமான் எவ்வடிவத்தில் தோன்றினார் என்று குறிப்பிடப்படுகிறது? நாயன்மார் வரலாறுகளில் சிவபெருமான் எந்த வடிவத்துல தோன்றினாரு அப்படின்னு சொன்னா கிழபிராமணர் அப்படின்ற வடிவத்துல தான் தோன்றினாரு அப்படின்றோம். 5வது வினா, அரங்கநாதனை பீரங்கி வைத்து பிளக்க வேண்டும் என்றவர்? அரங்கநாதனை பீரங்கி வைத்து பிளக்க வேண்டும் என்றவர் விடை பாரதிதாசன். 6வது வினா, சங்க காலத்தில் தமிழ் மக்கள் சமயத்தில் முதன்மை பெற்று விளங்கியது எந்த எதுல அவங்க தமிழ் மக்கள் முதன்மை பெற்று விளங்கினாங்கன்னா சடங்குகள் அதை செய்யறதால தான் தமிழ் சங்ககால மக்கள் என்ன பண்றாங்கன்னா சமுதாயத்துல சமுதாய சமயத்துல முதன்மை பெற்று விளங்கினர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 7வது வினா, தத்துவ கருத்துக்களின் தோற்றுவாய்க்கான காலம். இந்த தத்துவ கருத்துக்கள்லாம் இருந்துச்சுல்ல அந்த தோற்றுவாய்க்கான காலம் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சோழர் காலம்தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 8வது வினா, இந்து சமய பிரிவுகளுக்கு இடையே சமரசத்தை வற்புறுத்தியவர்கள்? இந்த இந்து சமயம் இருக்குல்ல அந்த பிரிவுகளுக்கு இடையே சமரசத்தை வற்புறுத்தியவர்கள் யாருன்னு கேட்டா தாயுமானவர் மற்றும் ராமலிங்க அடிகளார். அடுத்தது 9வது வினா, இலங்கையில் சைவத்தின் சார்பில் பிற சமயங்கள் எதிர்த்து போராடியவர்? இலங்கையில் சைவத்தின் சார்பில் அப்ப இலங்கையில் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஆறுமுக நாவலர். இந்த ஆறுமுக நாவலர் ஈழக்காரர் தான். அதனாலதான் இலங்கையில் சைவத்தின் சார்பு பிற சமயங்களை எதிர்த்து போராடியனர் அப்படின்னு சொல்றோம். 10வது வினா, இந்து சமய கண்டனம் பெரும்பாலும் எக்கதைகளை பற்றியவனாகவே காணப்படுகிறது? இந்து சமய கண்டனம் இந்து சமயத்தை பத்தி கண்டனம் செய்த எக்கதைகள் அப்படின்னா பௌராணிய கதைகள். இத பத்தி தான் என்ன பண்றாங்கன்னா இந்த இந்து சமய கதைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் பற்றியவனாக இருக்குது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாடம் 2. 2வது படத்துடைய தலைப்பு என்னன்னா புறநானூற்றில் நிலையாமை. 1வது வினா, நிலையாமை வற்புறுத்தி கூறும் புறநானூற்று துறை. நிலையாமை வற்புறுத்தி கூறும் புறநானூற்று துறை அப்படின்னு கேட்டோம்னா விடை பொருண்மொழி காஞ்சி. 2வது வினா, நாடகமே உலகம் என்ற கருத்து எந்நூலில் எடுத்து கூறப்படுகிறது? நாடகமே உலகம் என்ற கருத்து எந்நூலில் எடுத்து கூறப்படுகிறது அப்படின்னா விடை புறநானூறு. 3வது வினா, உமர் கய்யாம் என்ற பாரசீக புலவரின் பாடல்கள் காணப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உமர் கய்யாம் பாடல்கள் இருக்குல்ல அதெல்லாம் அவருடைய பாடல்கள் எல்லாம் எந்த கருத்துக்கள் அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னா நிலையாமைய கருத்துக்கள் தான். அடுத்தது 3வது பாடம் 3, தமிழ்நாட்டில் சமணர். தமிழ்நாட்டில் சமணர். இதுல ஒரு 10 வினாக்கள். 1வது வினா, சமணர் மகாவீரர் வாழ்ந்த காலம். மகாவீரர்னாவே சமணர் தான். அவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு கேட்டோம்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 2வது வினா, தமிழ் இலக்கியம் தமிழ்நாட்டில் யார் காலத்திற்கு பிறகு தோன்றியது? தமிழ் இலக்கியம் இந்த தமிழ் இலக்கியம் நம்ம படிக்கிறோம்ல அது தமிழ்நாட்டுல யார் காலத்தில் தோன்றியது அப்படின்னா இந்த சமணர்களுடைய காலத்துல தான் தோன்றுச்சு. 3வது வினா, வாழ்க்கை வாழ்க்கை புதிருக்கு யார் கண்ட விடையே சமண சமயமாக உருவாகியது? இந்த வாழ்க்கை புதிருக்கு யார் கண்ட விடை அப்படின்னா நம்ம மகாவீரர் கண்ட விடைதான் சமண சமயத்துக்கு உருவாகியது அப்படின்னுவோம். 4வது வினா, மதுரை என்ற பெயர் ஏற்பட செய்தவர்கள். மதுரைன்னு பேர் ஏற்பட செய்தவர்கள் யார் அப்படின்னா இந்த சமணர்கள் தான். 5வது வினா, மதுரையில் கிமு 470 திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டோம்னா வச்சிரந்தி முனிவர் தான். இவரும் ஒரு சமணர் தான். 6வது வினா, சமண அறிஞர்கள் பலர் தங்கி கல்வி பயின்ற கல்லூரி அப்படின்னா சமண அறிஞர்கள்லாம் பலர் தங்கி கற்றிய கல்லூரினா காஞ்சி கல்லூரி. அடுத்தது பௌத்தர்கள் தங்கள் அறநெறிகளை புகுத்திய நூல் அப்படின்னு கேட்டோம்னா மணிமேகலை. 8வது வினா, சமண வணிகரை பற்றி குறிப்பிடும் நூல். சமண வணிகர்களை பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்டோம்னா சிலப்பதிகாரம். 9வது வினா, பல்லவர் கால பக்தி இலக்கியத்தில் வரலாற்று நூல் எது அப்படின்னா பல்லவர் கால பக்தி இலக்கியம்னாவே நமக்கு எந்த நூல் வந்துடணும் பெரிய புராணம். அடுத்தது 10வது வினா, சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தமிழர் சமய வரலாறு அப்படின்றது நமக்கு யுஜிடிஆர்பில ஒரு பார்வை புக்கா இருக்கு. அதுல இருந்து 3 பாடங்கள் பாடம் 1, பாடம் 2, பாடம் 3 இதற்கான வினா மற்றும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வினாக்களில் ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் நீங்கள்
உங்கள் ஐயங்களை குறிப்புகளாக கொடுக்கவும். நன்றி.